இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. கடன் குறையணும்னா என்ன பண்ணலாம்? எல்லா ஜாதகத்திலையும் கடன் உண்டு. கடன் இல்லாத ஜாதகமே இல்லையா சார்? 1% தான். 6ஆம் பாவத்தை தான் கடன்னு எடுப்போம். இந்த 6ஆம் பாவக அதிபதி வலுவாக இருந்தால் அவனுக்கு கடன் உண்டு. அதே ரொம்ப வலுத்துட்டா கடன் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லியாங்க. 11ஆம் பாவக அதிபதி எப்போ திசா புத்தி நடத்துதோ அப்போ அந்த கடன் கட்ட நமக்கு பலம் உண்டு. சூரியனும் 3ஆம் பாவக அதிபதியும் சேர்ந்தால் அவங்க ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. செவ்வாயும் 3ஆம் பாவக அதிபதி தொடர்பு இருந்தால் HDFC பேங்க்கில் வைப்பாங்க. இப்போ கன்னி ராசியில் கேது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 6-11க்கு வீக்கானவங்க எல்லாருமே கடன் வாங்கி அந்த கடனுக்காக கடன் வாங்கி தன்னையும் அழித்து தன்னோட குடும்ப சொத்தையும் அழித்தாங்க. சந்திரன் அம்மா சந்திரன்ட்ட கொடுத்துட்டோம்னா அந்த பணம் பத்திரமாகும். ஏன்னா காலப்பிரசனுக்கு 4ஆம் ஆகும். அந்த பணமே வீடு கட்டுறதுக்கு பயன்படும். சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் பணம். அப்போ சுக்கிரன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பணம் சேஃப்டி ஆயிரும். இன்னொரு ரகசியம் பாருங்க, என்ன பண்ணுறாங்க, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய எல்லாரோட வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் என் கையில் பணம் காசு தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் குழப்பங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அது எல்லாத்துக்கும் விடை தருவதற்காக இன்றைக்கி நம்ம கூட அஷ்டமங்கல பிரசன்ன சக்கரவர்த்தி கணியர் AN ராஜசேகர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் காவியா. சார், மக்களினுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது பணம் தான். ஆமாம். இன்றைக்கி அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் நிறைய இடங்களில் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன உளைச்சலை தினம் தினம் கொடுத்துட்ருக்கு. நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எவ்வளவோ சம்பாதிக்கணும்னு போராடுறேன், ஆனாலும் என்னால் கடனை அடைக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி மக்கள் தினசரி வாழ்க்கையில் புலம்புறாங்க. சார், இந்த கடன் குறையணும்னா என்ன பண்ணலாம்? கடன் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று பார்த்துடலாம். எல்லா ஜாதத்துலேயும் கடன் உண்டு. கடன் இல்லாத ஜாதகமே இல்லையா சார்? 1% தான். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதில் வேணால் பார்க்குற லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கடன் இல்லைன்னு போஸ்ட் போட சொன்னோம்னா, கமெண்ட் கொடுக்க சொன்னோம்னா 10% தான் இருக்கும். எத்தனை? 1 லட்சம் பேருக்கு. அதனால் எல்லாருக்குமே கடன் உண்டு. அப்போ கடன் என்பது இன்றைக்கி நம்ம மாற்ற முடியாத சக்தி ஆயிடுச்சு. அது எப்படி அது ஜாதகத்தில் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவகத்தை தான் கடன்னு எடுப்போம். இந்த 6ஆம் பாவக அதிபதி வலுவாக இருந்தால் அவனுக்கு கடன் உண்டு. அதே ரொம்ப வலுத்துட்டா கடன் வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி. அதே மாதிரி 6ஆம் பாவகத்தில் யாராருக்கெல்லாம் சுபர்கள் தொடர்பு இருக்கோ அல்லது சுபர் 6ஆம் பாவத்தில் இருந்தால் அவன் கட்டாயம் கடன் வாங்குவான். எப்போ கடன் கட்ட முடியும் அப்படின்றது நம்ம திசாபுத்தி காலங்களில் எடுப்போம். 11ஆம் பாவக அதிபதி எப்போ திசா புத்தி நடத்துதோ அப்போ அந்த கடன் கட்ட நமக்கு பலம் உண்டு. இதுதான் நமக்கு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகங்கள் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கடன் இருக்காது. 10% பேருக்கு தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ நமக்கு 1% பேர் தான் கடன் வாங்காமல் இருக்காங்க. அப்போ என்னன்னா, இது உலக நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்குறது. உலகம் சார்ந்த விஷயத்தில் வர்ற அமைப்புனால நம்ம அந்த கடனில் மூழ்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துடுறது. அதுதான் முதல் காரணம். அப்போ ஜாதகத்தில் லக்னம் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் அவன் என்றைக்குமே கடன் வாங்க மாட்டான். கண்டிப்பாக லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அவனுக்கு எப்படியாவது நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது லக்னத்தை வச்சு தான் பார்க்க முடியும். ஏன்னா லக்னாதிபதி வளர்த்துட்டா அவனோட சுய சிந்தனையில் மட்டும்தான் பயன்படுத்தானு கடன் கொடுக்குறாங்களேன்னு வாங்க மாட்டான். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய ஆப் வந்துருச்சு. அதனால் வேறு வழி இல்லை. சரி, நமக்கு ஒரு 10,000 வாங்கினா 50,000 வாங்கினா தான் கொடுப்போம்னு சொல்லப்போ சரி கொடு கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய கடன் வாங்குகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம 2 மாதம் 3 மாதம் ஒரு ஒர்க்குக்கு போனோன்னே வீடு வாங்குகிறோம் அல்லது கார் வாங்கிறோம். அப்போ நாமளே கடனை ஏற்படுத்திக்கிறோம். அதற்கு காரணமே பொதுவாக கன்னி ராசியில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் கட்டாயம் கடன் உண்டு எல்லாருக்குமே. அதுபோக 12 லக்னங்கள் இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த 6ஆம் பாவக அதிபதி தசை புத்தி காலங்களில் கடன் ஆயிடுது. அதுக்கு அடுத்து அந்த கடனை கட்ட முடியாமல் லாக் ஆகுறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு 2ஆம் இடம் கெட்டவங்க, 2ஆம் இடம் கெட்டு போயிடும். அவங்களால கடனே கட்ட முடியாது. அதுதான் நம்ம ஜாதகத்தை பார்க்க சொல்கிறது. அதனால தான் 2ஆம் பாவகம் கெட்டவங்கள நீங்கள் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுவோம்.
2ஆம் பாவம் வலுத்து 6ஆம் இடத்து அதிபதியோ அதாவது 11ஆம் இடத்து அதிபதி தசாபுத்தி காலங்களில் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அது கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக. சரி, இப்போ பொதுவாக கடன் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து பணமாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய ஆப்பில் வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே கடந்து இன்றைக்கி எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் கூட கிரெடிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த கிரெடிட் கார்டே அவங்களுடைய வாழ்க்கைக்கு சூனியமாகவும் சில நேரங்களில் வருதுல்ல சார். அப்போ இந்த கிரெடிட் கார்டு வாங்கி அதில் அதீதமான செலவு பண்ணி அதை கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக? இப்போ பேங்குக்கே கிரக அமைப்பு உண்டு, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் சொல்கிறோம் இல்லையா, சூரியனும் 3ஆம் பாவக அதிபதியும் சேர்ந்தால் அவங்க ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. சூரியனும் புதனும் சேர்ந்தவங்களுக்கு ஸ்டேட் பேங்க்கில் உண்டு. ஹெச்டிஎஃப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, செவ்வாயும் 3ஆம் பாவக அதிபதி தொடர்பு இருந்தால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வைப்பாங்க. அல்லது செவ்வாயும் புதனும் சேர்ந்துருந்தால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வைப்பாங்க. இப்போ கன்னிராசியில் கேது இருக்கவங்க பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க்கில் வைப்பாங்க. இப்படி சந்திரன் வலுவாக இருந்துச்சுன்னா நம்ம கிராம வங்கி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வங்கிக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அதை அவங்களுக்கு அட்வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் வந்து துலா லக்னத்துக்கு சூரியன் வந்து பாதகாதிபதி. இவங்க ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது. இப்போ ஐசிஐசி பேங்க் இருக்குது இல்லைங்களா, சனியும் 3ஆம் பாவக அதிபதியும் இணைஞ்சிருக்கவங்க ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. யாருக்கு நல்லா இருக்கும்னா ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அங்கே லோன் வாங்கினாலும் எவ்வளோ வாங்கினாலும் கடன் கட்டிடுவாங்க. அதே சமயத்தில் விருச்சிக லக்னத்துக்காரன் அதில் தான் போய் மாட்டிக்கிடுவான். மேச லக்னத்துக்காரன் எப்போ ஐசிஐசி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சானோ அன்னைக்கு அவன் க்ளோஸ். இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. இப்போ மகர லக்னம் கும்ப லக்னம் இருக்குது. இவங்க கிராம வங்கியில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது. இப்போ கரூர் வயசெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரூர்னா மையம்னு பேருங்க, சென்டர். இப்போ நம்ம உலக லெவலில் வந்து கிரீன் விச்சு தான் மையப்புள்ளியாக எடுப்போம். இந்தியாவுக்கு வந்து உஜ்ஜயினி எடுப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரை மையமாக எடுப்போம்னா கரூரை மையமாகும். அப்போ சென்டர் அப்படின்றது யாருன்னு கேட்டால் சூரியன். சூரியனும் புதனும் சேர்ந்தா கரூர்னா சென்டர் மையப்பகுதி, வைசியன் அப்படின்னா புதன். கரூர் வைசியா பேங்க்கில் சூரியனும் புதனும் சேர்ந்தால் கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதனால தான் அது க்ரீனில் இருக்கும் பாருங்கள், என்னங்க அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னாகணும், புதன் தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் பாதகாதிபதி. அதில் மீன லக்னத்துக்காரு கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒத்த பைசா கூட போட முடியாது. கடை வாங்கலாம் கட்ட முடியாது. அவனே கொண்டாந்து கடனை கொடுத்துருவான். கடனை கொடுத்துட்டு அவன் வீட்டை எல்லாத்தையும் எழுதி வேண்டி போயிடுவான். இது மாதிரி நமக்கு பேங்குக்கும் நமக்கு உண்டு. ஜிபே இருக்கு இல்லையா, 3ஆம் பாவகமும் ராகு தொடர்புக்கு வந்தால் ஜிபேயில் எப்போதுமே டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ரிஷப லக்னம் பார்த்துக்கங்க, 3ஆம் இடத்துக்கு சந்திரன் ராகு, ஜிபேயில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கும். சந்திரன் ராகு சேர்ந்துருக்கவங்களுக்கு தான் ஜிபேயில் அதிகமாக அமௌண்ட் உண்டு. 3 12 தொடர்பு இருந்தால் தான் கிரெடிட் கார்டு, ரைட்டுங்களா, பணமே இல்லாமல் செலவு பண்ணுறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கட்டாயம் ஜோதிடம் தான் காரணம். அப்போ அவங்க ஜாதக அமைப்பில் யார் கிரெடிட் கார்டு வாங்கலாம், யார் ஜிபே யூஸ் பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதிகள் நம்ம வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ரைட்டுங்களா. இப்போ பேங்க் எந்த அக்கௌண்ட்டில் பேங்க் வைக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பெர்ஃபெக்டாக தெரிஞ்சுட்டாக்க நாம் ஒரு லோன் வாங்குகிறோம், அந்த லோனை கட்ட முடியணும் இல்லையா. இப்போ செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலகீனமாக இருக்குது, அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடாது. அவங்களால பேங்க்கில் கட்டவே முடியாது. நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவங்களால கட்ட முடியாது. அப்போ மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய், கும்ப லக்னத்துக்கு மாரகாதிபதி செவ்வாய். எப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ளே போனானோ அப்போயே அவனால் கடன் கட்ட முடியாது, மன வேதனைக்கு ஆளாயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பேங்க்கும் எந்த பேங்க்கில் நம்ம போகலாம்ன்றது முதற்கொண்டு ஜோதிடம் இருக்கிறது. கண்டிப்பாக சார். சரி, இப்போ என்ன அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அளவில் வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது வட்டிக்கு வாங்கி இவங்க வாங்கின தொகையை விட அவங்க கட்டுற வட்டி அப்படிங்கிறது அதீதமாக இருக்குல்ல சார். இப்போ இந்த வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்பொழுது இதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு காரணம்? அதாங்க, இப்போ நம்ம 6ஆம் பாவத்தில் சுபர் இருந்தால் கடன் ஆகும் சொன்னோம் இல்லையா, அந்த வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் போய் தொடர்பில் இருக்கார். 6ஆம் பாவகம் 4ல் இருக்குது. இவன் கடன் வாங்கினான் இல்லையா, அது வீட்டை விற்று தான் கட்ட முடியும். 5ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்குது, பூர்வீகத்தை விற்று தான் கட்ட முடியும். 9ஆம் பாவத்துக்கு தொடர்பு இருக்குது, அப்பன் சம்பாரிச்ச அத்தனையும் அழித்து தான் கட்ட முடியும். இப்படி 10ஆம் பாவகம் தொழிலுக்காக வாங்கின கடன், அந்த கடனுக்காகவே அவன் தொழிலை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அன்னைங்க நிறைய பேர் சகோதரர்கள் வந்து உதவி பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த 6 11 2 பேரும் சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா 6ஆம் பாவம் கடன், 11ஆம் பாவம் அடைக்கணும். அப்போ 2 பேருமே சேர்ந்து கெட்டு போயிட்டா சகோதரனே இவனுக்காக கெட்டு போயிடுவான், இவனுக்காக கடன் கொடுத்து. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அந்த வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுங்க 2 6 11 வீக்கானவங்க எல்லாருமே கடன் வாங்கி அந்த கடனுக்காக கடன் வாங்கி தன்னையும் அழித்து தன்னோட குடும்ப சொத்தையும் அழிப்பான்.
சார் இப்போ பொதுவாக வந்து கடன் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அப்படிங்கும் பொழுது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசியே ஆகணும். சார் ரொம்ப திறமையானவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் சம்பாதிக்கிற பணம் கையில் தங்குறதே இல்லை. இதுக்கு காரணம் என்ன? இதை நம்ம தங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா? அதாவது நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுப்போம் அல்லது மனைவிட்ட கொண்டாந்து கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், யார்கிட்டையுமே நம்ம கொடுக்குறதில்ல. ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இது டைம் ஆனாலும் பரவாயில்ல, முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமையை நம்ம கண்டுபிடிக்கிறதே ஒரு ரகசியம் இருக்குது தெரியுங்களா? யார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அந்த கல்யாணம் பண்ணவன் வேலைக்கு போகிறேன், மனைவி வேலைக்கு போகிறேன், யார் வந்து மனைவிக்கிட்ட அந்த அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டு தெரிகிற அளவுக்கு இருக்கானோ, எந்த பெண் கணவனுக்கு பாஸ்வேர்டு அக்கௌண்ட்டு தெரிகிற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு டைவர்ஸே ஆகாது. நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் நிறைய பேரை செக் பண்ணுங்கள், எவ்வளோ சம்பாதிக்கிறேன் எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்கேன்னே பையனுக்கு தெரியாது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எதுக்கு நம்ம மனைவிட்ட சொல்லணும் அல்லது அம்மா கிட்ட சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் நிறைய பணம் இருக்குது, ரைட்டுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வர்றான், அவன் நல்லவன், நம்ம பழக்க வழக்கம் தான் தெரியும், ஆனால் ஜாதகம்லாம் தெரியாது இல்லையா? ஒரு வேளை ஜாதகத்தை பார்க்காம இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவான், நான் யாரோட முடிவையும் கேட்காம நான் பணம் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு அவன் திருப்பி தரலாம், தராமலையும் போயிடலாம். அப்போ என்ன, இதே அம்மா கிட்ட கொடுத்துருந்தா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மனைவிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் யார் ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க என்றைக்குமே கடனாளி ஆக மாட்டாங்க. இது நான் விளையாட்டு சொல்லலை. சந்திரன் அம்மா, சந்திரன்ட்ட கொடுத்துட்டோம்னா அந்த பணம் வந்து பத்திரமா இருக்கும். ஏன்னா காலப்புருஷனுக்கு 4ஆம் ஆகும், அந்த பணமே வீடு கட்டுறதுக்கு பயன்படும். சுக்கிரன் தான் மனைவி, சுக்கிரன் தான் பணம். அப்போ சுக்கிரன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பணம் வந்து சேஃப்டி ஆயிரும். இன்னொரு ரகசியம் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, மகாபாரதத்தில் வந்து என்ன பாண்டவர்கள் வந்து யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி யாகம் பண்ணணும்னு நினைக்கும்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், முத துரியோதனன்ட்ட போய் பணம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார், பொன்பொருளை வாங்குங்க, அப்போ தான் நிறைய வரும், அது வரும், நிறைய பொன்பொருளாக வரும் அப்படின்றாங்க. அப்போ ஏன் அதை வாங்க சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன். எந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தைகளுக்கோ 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவங்க கையில் ஒரு 20 ரூபா ஒரு 50 ரூபா வாங்கினா கூட நமக்கு பணம் வந்துடும். அதில் 20 ரூபா நோட்டு வாங்கணும். ஏற்கனவே 20 ரூபா நம்ம தான் ட்ரெண்டிங்கில் இருக்கோம்ல, அந்த ஏன் குறிப்பிட்டு 20 ரூபாய் நோட்டை பற்றி? அது வந்துங்க குபேரனோட எண் 20 அப்படின்றது குபேரனோட எண். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.